ராம 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம. அதாவது ராமனை வழிபாடு செய்பவர்களுக்கு ராமநாமாவை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மனசுல ரொம்ப திருப்தி ஏற்படும், மனசுல ரொம்ப நிம்மதி ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராம மந்திரம். பொதுவா ராம மந்திரத்தை தினசரி காலையில 108 தடவை சொல்லுங்க. அதுவும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு 1008 தடவை சொல்லுங்க. சந்திராட்டம் அத்தன்னைக்கு 1008 தடவை சொல்லுங்க. ராம 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 அவ்வளோதான். சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்றதுனால என்ன பலன்னா, உன் ஆசைகள் நிறைவேறும். இந்த லோகத்துல ஆசைன்னு இருக்கிற அத்தனை பேரும் ராமநாமம் சொல்லுங்க. இந்த காலம் அந்த ஆசையை நடத்தி கொடுக்கும். இதுக்காக வேதங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள், தேவர்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த ராமநாமாவை சொல்றதுனால. அப்படிப்பட்ட ராமநாமாவை சொல்லக்கூடியது ஏன்னா ராமபிரானால. அந்த ராமபிரான் அவதரித்த தினம்தான் ஸ்ரீராம நவமி. எந்த நாள்ல சொல்றோமோ சொல்லலையோ ஸ்ரீராமநவமி அன்னைக்கு கண்டிப்பா 1008 தடவை ராம மந்திரத்தை சொல்லுங்க. ராமத்தை சொன்னா இந்த வருஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். வரலாறு முக்கியமான ஒரு மந்திரம். இந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையை மாற்றும். ராம நவமி அன்றைய தினத்தில் இந்த ராம மந்திரத்தை சொன்னால் அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்க நம்பலாம். இப்படிப்பட்ட ராம நவமி ராமபிரான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ராமபிரான் நம்ம வாழ்க்கையில தர்மத்தை எப்படி வெற்றி கொடுக்கணும், தர்மம் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்த. தர்மம்னு ஒன்று இருக்கா, தர்மத்தை எப்படி வழிபடுத்தணும் அப்படின்னு ராமபிரான் சொல்லி கொடுத்தார். ராமகிட்டேருந்து கற்றுக்கிறது நிறைய இருக்கும். முதல்ல என்ன தெரியுமா, குடும்பத்துல அப்பா சொன்னா கேட்கணும்னு சொல்லி கொடுத்தவர் ராமபிரானுடைய அவதாரம் தான். ராம அவதாரம் தான். தசரத சக்கரவர்த்தி ராமானி காட்டுக்கு போங்கிறான். கல்யாணம் ஆயிடுத்து, பட்டாபிஷேகம் நாளைக்கு கார்த்தால, இன்னைக்கு காட்டுக்கு போங்கிறான். இன்னைக்கு சாதாரண யாராவது வீட்டில் படிக்கிற பிள்ளைகளை போய் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு போடான்னு சொன்னாலே கேட்க மாட்டான். நாளைக்கு பள்ளிக்கூடம் போடான்னு சொன்னாலே கேட்க மாட்டான். ராமபிரான் என்ன பண்றாரு, அந்த அவதாரத்துல நாளைக்கு காலையில பட்டாபிஷேகம் அப்பஞ்சு விடுறான், காட்டுக்கு போ. இப்படி பாருங்க, தகப்பனுடைய பேச்ச அந்த அவதாரம் அந்த முன்னாடி ஏன் என்னை காட்டுக்கு அனுப்புற, நான் ஏன் போகணும், தம்பி அனுப்புரு சொல்லியிருக்கலாமே. நான்லாம் போக முடியாது, எனக்கு கல்யாணமே இன்னைக்கு தான் ஆயிருக்கு, நான் நாளைக்கு பட்டாபிஷேகம், நீ மட்டும் காட்டுக்கு அனுப்புற, ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கலாமே. அதுதான் அந்த அவதார், பேர்பட்ட உயர்ந்த அவதார். அப்ப ராமபிரான் முதல்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒபீடியன்ட். அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், இந்த உலகம் சொல்றதை கேட்கணும். இப்படி ஒரு உத்தமராக நாம வாழ்ந்தோம்னா இதிகாசங்கள்ல அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. மகாபாரதத்தை எடுத்துறீங்க, சொந்தக்காரனால தான் சட்டை வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறான். பாரத சண்டை பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ பெரிய கஷ்டம், தர்ம யுத்தம் நடந்ததே, எப்படி நடந்தது, சொந்தக்காரன் அடிச்சுக்கிட்டான். அதுதான் மகாபாரதம். குழிப்பறிப்பான் சொந்தக்காரன், உனக்கு குழிப்பறிக்கிறதுக்கே சொந்தக்காரன் இருப்பான், நீ முன்னேறதான் ஒருத்தரும் பிடிக்காது, எல்லாத்தையும் அவனே வாங்கிக்கிட்டும் நடப்பான். அதான் மகாபாரதம். அதான் சொல்லி கொடுத்தது மகாபாரதம். அவ்வளோதான். மற்றவர்களுக்கு மதித்து நடக்க வேண்டும் சொல்லி கொடுத்தது ராமாயணம். அவ்வளோதான். முதல்ல தாய் தந்தையுடைய பேச்சு. அப்பா சொல்றார், நாளைக்கு பட்டாபிஷேகம், நீங்க போ, வெளியில போங்கிறார், காட்டுக்கு போங்கிறார். கேள்வி கேட்கல கிளம்புறார். அண்ணன் போறான், நானும் போறேன்னா தம்பி. அடே எங்க அப்பா, சகோதர பாசம்ங்கிறது அதுதானே ஐயா. அப்பா அண்ணன் போயிட்டா நம்ம எப்படியாவது பதவியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியே. எப்படிப்பட்ட ஒரு காவியம் இல்லையா ராமம் ஸ்ரீ. அப்படிப்பட்ட ஒரு ராமபிரான் பிறந்த ஒரு நாளில் கொண்டாடணும்னா இதெல்லாம் நம்ம எண்ணத்தில் முதல்ல ஒத்தணும். சும்மா ராமநவமி அன்னைக்கு ராம மந்திரத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது. அன்றையிலிருந்து தன்னுடைய தந்தை பேச்சை கேட்க வேண்டும். சார் எனக்கு அப்பா இல்லை சார், போயிட்டாரு சார்,
அவர் சொன்னப்ப நான் கேட்காம விட்டுட்டேன் சார்னா, இப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிடுறது, சிரார்த்த காரியங்கள்லாம் பண்றது எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா, நம்மளுடைய முன்னோர்களை எல்லாம் நினைக்கணும். சார்த காரியங்கள் பண்ணும்போது யார் இறந்து போயிட்டாங்களோ எல்லாரையும் நினைக்கணும். அப்ப நினைக்கும்போது அவங்க பண்ண நல்லதும், அவங்க சொன்னதும் அப்ப நம்ம காதுல விழும். இது தேவ ரகசியம். அன்னையிலேருந்து நம்ம அத ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறோம். இதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அப்பா இல்லைனாலும் அப்பா பக்கத்துல இருந்து, "மகனே" இப்ப நம்ம அதுக்கு சாப்பிட போக சொல்லக்கூடாது. இன்னைக்கு எங்க அப்பா நான் சொல்லியிருப்பேன். இந்த பதிவு கேட்கிறேன். எங்க அப்பா இல்லாம போயிட்டா. இப்ப யாருக்கு நான் சொல்றேன். உங்க அப்பா மாரி சொல்றேன். இன்னையிலிருந்து நீ இப்படிதான் இருக்கணும்னு உங்க அப்பா எப்படி நினைச்சாரோ ஒண்ணு சொல்லியிருக்காருல்ல, அத இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணு. அவ்வளவுதான். இதான் ராமநவமியில நாம எடுக்கிற உறுதிமொழி. இதுதான் முதல் விஷயம். 2வது தான் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாடு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருதுன்னா, ராமநவமியில விரதம் இருந்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராது. புருஷன் மேல ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, பொண்டாட்டி கண்டிப்பா அன்னைக்கு விரதம் இருக்கணும். புருஷனையும் விரதம் இருக்க வலியுறுத்தணும். அதில சண்டை போட்டுக்க கூடாது. ஆர்கியூமென்ட் பண்ணக்கூடாது. ராம மந்திரத்த புருஷனையும் சொல்ல வைக்கணும். வேண்டான்னு நினைக்கிறவன கூட சொல்ல வச்சாத்தான், அப்பதான் அவனுக்கு எதுவும் வேண்டான்னு தோணி, பொண்டாட்டி வேணும்னு தோணும். இப்போ புருஷன் பொண்டாட்டி கூட அந்த அன்னோன்யம் அதிகரிக்கும். மனைவி நமக்கு சாதகமா இருக்கணும். நம்ம பேச்ச கேட்கணும். நான் காட்டுக்கு போறேன். மனைவி இப்ப சொல்லியிருக்கான். நான்லாம் வரமாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சீக்கிரம் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாம்னா சொல்லியிருக்க கூடாது. யூ கோ டூ ஃபாரஸ்ட். ஐ அம் கோ டூ மை டாட் ஹவுஸ். சொல்லியிருக்கலாமே. ஒய் ஏன் சொல்லல? அவதான் பொய்ஸ். என்னுடைய ஆத்துக்காருக்கு, என்னுடைய கணவனுக்கு ஒரு பிரச்சனை. என்னுடைய கண்ணா அவன் இருக்கிறான். அவ பின்னாடி நான் போறேன் அப்படின்னு போனான். அப்ப கணவன் மனைவி பிரச்சனை இந்த ராமநவமியில தீர்ந்துரும். ராம அவதாரம் மந்திரத்தை ராமநாமக்கு சொல்றதுனால ரொம்ப சிம்பிள் மேஜிக்கு. அடுத்தது குடும்ப ஒத்துமை அதிகரிக்கும். பங்காளி சண்டை விலகும். நம்ம தம்பிமார்கள், அண்ணன்மார்களே பிரச்சனை இருந்தா கூட, அவன் பங்காளி பிரச்சனையா இருந்தா கூட இந்த ராமநாமத்தை சொல்றதுனால, அவன் என்ன பண்ணுவான், நம்ம மேல ராமபிரான எந்த அளவுக்கு யோசிக்கிறோம். எந்த அளவுக்கு அதுல 10% நம்ம நினைப்பான். அப்ப பங்காளி என்ன பண்ணுவான், எந்த அண்ணன் தம்பி தானா பேச மாட்டான். அவன் வீட்லேருந்து யாராவது கீ குடுப்பாங்க. அவ்வளவுதான். கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்க இப்போ. அங்க குடுக்குற கீழ பேசுவா. நீ என்ன செஞ்சு கிழிச்ச இவ்வளவு நாள்? உன் அண்ணன பார். இந்த சொத்தையெல்லாம் அபகரிச்சுட்டு போக்குற. அதுவும் அண்ணன மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த அண்ணி தான் வந்திருக்கா. சாதாரண ஆள். அண்ணன் கூட நல்லவர் தான். அண்ணி ரொம்ப மோசம் தெரியுமா? அப்படின்னு தான் பொண்டாட்டி சொல்லுவா, தம்பியோட பொண்டாட்டி. இத தம்பிக்கு மைண்ட்ல ஃபுல்லா ஏறும். மறுநாள் காலையில அண்ணிய பார்க்கும்போதே விரோதிய தான் பார்ப்பான். அங்க ஒரு சொத்து இருக்காது. அவன் அண்ணனுக்கே அந்த சொத்து இருக்கிறதுன்னு தெரியாது. தம்பிக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இவனே அது சொல்லி அந்த சொத்தை பிரிக்க வைக்கிற அளவுக்கு போயிடுவான். கொஞ்ச நாள் அண்ணன் போய் சேர்ந்தாலே சொத்து அத்தனையும் இவனுக்கு வந்துருக்கும். இப்படிதான் பங்காளி சண்டையில ஆரம்பிக்கும். இப்படி இந்த பங்காளி சண்டை முடிவுக்கு வரணும் அப்படின்னா ராம மந்திரத்தை சொல்லணும் ராமநவமியில. இதை விட உண்மையா ஒரு விஷயம், நல்ல எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போகும். எண்ணம் உன்னோட எதிர்காலத்தை முடிவு பண்ணது எண்ணம் மட்டுமே. எதிர்காலம் ஒன்று வேணும்னா எண்ணம் நல்லா இருக்கும். ராமபிரானுக்கு எண்ணம் நல்லா இருந்தது அந்த அவதாரத்தில். அதனால எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சுது, சுபமா முடிச்சுது. அப்ப எண்ணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் அமையுது. இதை விட ரொம்ப முக்கியம், நம் பாவங்கிறது விட எவ்வளோ பாவம் பண்றோமோ அவ்வளோ பாவம் விலகிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? பாரபட்சம் இல்லாம உதவி பண்ற எண்ணம் ஏற்படணும். இந்த ராமநாமத்தை சொல்லி ஸ்ரீராம நவமியில நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுடைய கர்மா நல்ல கர்மாவாக மாற்றப்படும். பாவங்கள் நிவர்த்தியா. என்னங்க அது எப்படி தெரியுமா? அந்த ராமநாமத்துல சொல்லும்போது பாருங்க, ராமாயணத்துல பாருங்க, ஹனுமானுக்கு ராமன் பிடிச்சிருக்கு. வானரர்களுக்கு பிடிச்சிருக்கு. மனுஷனுக்கு மட்டும் இல்ல, ஜீவராசிகளுக்கு பிடிச்சிருக்கு.
எல்லாராலும் பிடித்தவர்களாக நாம் என்று மாறுவோம்னா எல்லாரும் பதிவு பண்ணும்போது. அப்படிப்பட்ட தத்துவம் மிகுந்த இந்த ராமநாமத்தை அன்னைக்கு காலையில் எல்லாரும் விரைவாக அன்னைக்கு மட்டும் எழுந்துருவோம். ஸ்ரீராம நாமத்தை சொல்வது எப்படின்னா காலத்தால் சீக்கிரம் எழுந்துக்கும். மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்த ராமநவமி. இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணிட்டு ராமருடைய படம் இல்லை சின்ன ராமருடைய சிலை ஒன்று வச்சு வழிபாடு பண்ணி பூஜை செய்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 794131371778. நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடியதுக்கு இந்த நாள் உதவும். பண விஷயங்களில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல வாய்ப்புகள் திறக்கும். கெட்ட பழக்கங்கள் குறையும். பாசிட்டிவோ எனர்ஜி அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நவமி. இந்த ராமநவமியிலிருந்து ராம மந்திரத்தை அதிகமாக சொல்லுவோம். அன்றைய தினத்தில் அதிகமாக ராமருடைய வரலாறை படிங்க. இந்த ராமரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அந்த முழுமையாக ஒரு பேசும்போது ஸ்ரீராம மந்திரம் சொல்லிட்டு சொல்லுவோம். ராமராம் இதை சொன்னாலும் நான் அப்படின்னு சொல்லி முடிக்க நிச்சயமாக அந்த நாள் உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். குடும்ப சந்தோஷத்தை உருவாக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 794131371778.